91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க SPS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 37 புள்ளிகள் அதிகரிச்சு 25,141 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 123 புள்ளிகள் அதிகரிச்சு 82,515 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க சார்ட்ட பேசுறது நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார். மார்க்கெட் பத்தி பேசலாம். முதல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை உங்கள்ட்ட நான் கேட்டுடுறேன். டவுட்டா? நம்ம எல்லா சப்ஜெக்டும் தெரியறது இல்ல. பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு வக்கீலா இருக்கட்டும் அல்லது ஸ்டாக் புரோக்கரா இருக்கட்டும், கிட்டத்தட்ட இவங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் தெரியும். ஆனா எல்லா சப்ஜெக்ட பத்தி 5 நிமிஷம் தான் பேச முடியும். அந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க 6 நாள் பேசுவாங்க, 5 நாள் கூட பேச முடியும். இது தொழில் நிமித்தமா பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருந்தால் கூட அதை பத்தி இன்டெப்தா ரொம்ப தெரியாது. பல விஷயங்கள் நமக்கு ஒரு விஷயம் அதுல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது நாட் ஸ்ட்ரெயிட் அவே ரிலேட்டட் டு நம்ம இது, பட் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு தெரியும், அதனால கேட்கறேன். தட்கல் டிக்கெட் புக், அதுல ஏதோ நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்குன்னு எனக்கு ஒரு இது அனுப்பிச்சிருந்தீங்க. அது என்ன, அதை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? எஸ் சார். தத்கால் ஸ்கீம் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க சார். ஏன்னா நிறைய பேர் நல்லா தத்கால் பொறுத்த வரைக்கும் கிடைச்சதே கிடையாது. எப்பயுமே இது கேன்சல் தான் ஆகும் கடைசி நேரத்துல. என்ன பண்ணிருக்காங்கன்னா, பொதுமக்களுக்கு பயனளிக்கிற வகையில நிறைய மாத்திருக்காங்களாம் சார். இப்போ நம்ம இணையமாகட்டும், மொபைல் ஆப்பா இருக்கட்டும், நம்ம ஆதார் கூட அதை இணைச்சிடணுங்களாம். அப்ப மட்டும்தான் நம்ம தற்கொலையை புக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆதார் லிங்க் பண்ணியிருந்தா கூட ஓடிபியும் கட்டணமாக்கியிருக்காங்க. இப்போ சில பேர் நம்ம ஆன்லைன்ல தான் ஓடிபி வரும், நம்ம நேர்ல போய் நம்ம ரிசர்வேஷன் பண்ணாலுமே ஓடிபி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த பிசிக்கல் கம்பெனி ஓடிபி முக்கியங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதான் லிங்க் பண்ணுவாங்கல்ல சார், பேன் ஆதார் லிங்க் பண்ற மாதிரி இப்ப ஐஆர்சிடிசியும் நம்மளுடைய ஆதாரையும் லிங்க் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா பொதுமக்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் சார் இது. நிச்சயமா. ஐ திங்க் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எளிமையான முறையில நடைமுறைப்படுத்தக்கூடியதா இருந்தா, யூபிஐ மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விஷயத்துல இது நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். இது ஆதார் பேஸ்ட் ஓடிபி கம்பல்சரி ஃப்ரம் 15/7/2025 படிச்சேன். நீங்க அனுப்பிச்சிருந்த அந்த சர்க்குலர்ல ஜூலை 15 இருந்து இது கட்டாயம் அப்படின்னு. ஐஆர்சிடிசி ஆப்ல அதை லிங்க் பண்ணிக்கிறது பெட்டர், பண்ணிட்டா நல்லது. நான் எப்போதுமே ஜிஎஸ்டி தொழில் நிமித்தமாக பயணம் செய்யும் பொழுது டிக்கெட் புக் பண்ணா நான் பிளைட்டா இருக்கட்டும் ட்ரெயினா இருக்கட்டும் ஜிஎஸ்டியை லிங்க் பண்ணிட்டு தான் நான் எடுப்பேன். நம்ம இன்புட் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ ஆதாரையும் நம்ம பெறணுங்கிறது நல்ல விஷயம். நிச்சயமா. நீங்க தற்கால் புக் பண்றப்ப கிடைக்குமா சார் உங்களுக்கு? நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ரொம்ப நாள் முன்னாடி ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் அது ரொம்ப அந்த லாஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு தட்கால் எல்லாம் கிடைச்சிருக்கு, கிடைக்காம எல்லாம் இல்ல. நான் ஆனா ட்ரை பண்ணியே 7-8 வருஷம் இருக்கும், கோவிடுக்கு முன்னாடி. அதற்கு பிறகு பெரும்பாலும் நான் சாலை மார்க்கமாக இதுல போயிடுறது, கார்ல போயிடுறது, இல்லைன்னா பிளைட்ல போறோம், இல்லைன்னா ரொம்ப பிளான் பண்ணி முன்னாலேயே நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுனால நான் அதை ரொம்ப பார்த்தது இல்லை. ஓகே, ஃபைன் சார். சார், இப்ப இந்த மார்க்கெட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மே மந்த்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்களே சார், இது ஏன் சார்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சில மாசத்துக்கு முன்னாடி மார்க்கெட் அடி வாங்கினப்ப நிறைய பேர் பயந்து எடுத்தாங்க. மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அப்பயுமே அந்த இன்ஃப்ளோங்கிறது குறையிறது ஏன் சார்? அப்ப கூட நீங்க சொன்ன அந்த மார்ச் மாதம், பிப்ரவரி மாதம் அந்த மாதிரியான மார்க்கெட் அடி வாங்கினப்ப கூட எஸ்ஐபியினுடைய எண்ணிக்கை குறைந்ததே தவிர, எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ரேஷியோன்னு ஒண்ணு இருந்தது, அதுதான் குறைஞ்சதே தவிர இன்ஃப்ளோல பெரிய அளவு நெட் லெவல்ல குறையல. ஓகே, ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா கணிசமாக குறைந்திருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட இவங்க டேட்டா ஆம்பியோட சொல்றது என்ன, 13 மாதங்களுக்கு பிறகு 1 year லோ அப்படிங்கிறாங்க, 13 month லோ ஆர் 1 year லோ அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள நெட் இன்ஃப்ளோ நிகரமா உள்ள வந்தது, வெளியே எடுக்கிறது உள்ள போட்டது, கிராஸ் லெவல்ல ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்கும் பொழுது 19,013 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமா இந்த ரீசெண்ட் பீரியட்ல இது ஒரு பெரிய டிராப்பா தான் நான் பாக்குறேன். பட் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 5வது மாதமாக இந்த டிக்ளைன்ங்கிறது இருக்குது. அதாவது நம்ம சொல்றது கிராஸ் லெவல்ல நான் சொன்னேன் முதல்ல, ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ பெரிய அளவுல முதல்ல குறையல, இப்ப குறைஞ்சிருக்குன்னு. பட் நெட் லெவல்ல பார்க்கும் பொழுது, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்க்கும் பொழுது 5வது மாதமாக தொடர்ந்து இந்த நடப்பு இந்த நிதியாண்டுடைய துவக்கம் ஏப்ரல் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா 22% ஃபால். இந்த ஃபால் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அடுத்த மாசம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது ஒரு மாசத்தை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்த மாசம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இந்த டிக்ளைனுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிடம்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் பார்த்தா 16% அதிகரிச்சிருக்கு. பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க இல்லையா, அது 37,591 கோடி ரூபாய் உள்ள பணத்தை வெளியே எடுத்திருக்காங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஒரு நாள் ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங்
புக்கிங்கா இருக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு புக் பண்றது கூட இருக்கலாம். சோ இது ஒரு ஒன் ஆஃபா ஒரே ஒரு தடவை இது நடந்திருக்கா மே மாசம் அல்லது ஜூன் ஜூலையிலும் தொடர்கிறதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எப்போதுமே ஒரு தொடர்ந்து 6 மாதம் பங்குச்சந்தை அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் விழுந்துட்டு ஏப்ரல் மேல எழும்ப ஆரம்பித்த உடனே அந்த முதல்ல ஒரு பேனிக் ஆயிருந்தாங்க பாத்தீங்களா, பயத்துல இருந்தவங்க ஏப்ரல் பிப்ரவரி மார்ச்ல அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு வந்த வரைக்கும் போறோம்னு வெளியே எடுக்கிறதுங்கிறது சகஜம். இது எப்போதும் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு வீக் மைண்ட் உள்ளவங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு அந்த அந்த மாதிரியான ஆட்கள் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அது எடுக்கிறது நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ அதனால வந்து தொடர்ந்து வந்து இருக்குமாங்கிறது இந்த மாசம் பார்க்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஜூன் மாத டேட்டா ஜூலைல வரும் பொழுதுதான் நம்ம இதை உறுதிப்படுத்த முடியும். இப்ப நேத்து பேசுறப்ப சொல்லியிருந்தீங்க சார், இன்னைக்குமே இந்த 25,100க்கு மேல முடிஞ்சிருந்ததுன்னா நம்ம ஒரு பேஸ் லைனா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார். ஆமா, இன்னைக்கு வந்து 25,141 முடிவடைஞ்சிருக்கு. கரெக்டா. இது இந்த லெவல்ல நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாமா சார்? நிச்சயமா பிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவு நம்ம திரும்ப அதையும் சொல்றேன், ஃபண்டமெண்டலி மார்க்கெட் சீம்ஸ் டு பி ஓவர் பிரைஸ்ட் ஆன் வேரியஸ் பேராமீட்டர்ஸ். பட் தென் டெக்னிக்கலி மார்க்கெட் சீம்ஸ் டு பி புல்லிஷ். மார்க்கெட் இஸ் இக்னரிங் ஆல் தோஸ் சைன்ஸ் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் லிக்விடிட்டி. பட் இப்போ இந்த ஆம்ஃபி டேட்டா வந்திருக்கிறதெல்லாம் நம்ம காஷியஸா பார்க்க வேண்டியதா தான் இருக்கு. பட் யூ லுக் அட் இட், இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்லாம் இன்னைக்கு அப்ப பர்டிகுலரா வந்து 2 முஸ்தபாவும் எலான் மஸ்கும் ட்ரம்ப்பும் வந்து திரும்ப நண்பர்களார்கள் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? இப்ப எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு, நான் வந்து இவ்வளவு தூரம் ட்வீட் பண்ணிருக்க கூடாது, ஒரு வேளை ரொம்ப கொஞ்சம் ஓவரா போயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெக்ரெட், வருத்தம் தெரிவித்திருக்கிறார் சோசியல் மீடியால. அதனால கொஞ்சம் ஒரு இருவருக்கும் நடுவில் ஒரு சுமூகமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் பிரச்சனை மேற்கொண்டு எஸ்கலேட் ஆகாது. ஏன்னா நடுவில் பார்த்திருப்பீங்க சோசியல் மீடியால வந்து டெஸ்லா வந்து பேன் பண்ண போறாருங்கிறவருக்கு அவர் பணம் பண்ண முடியாது, ஆனால் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அவர் அப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் அது ஆச்சரியப்பட மாட்டேனா. பட் அது பண்ண முடியுமாங்கிறது சட்டப்படி வேற. பட் அதெல்லாம் இல்லாமல் இப்ப கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவர் வந்து ஐ ரெக்ரெட் சம் ஆஃப் மை போஸ்ட் அபவுட் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் லாஸ்ட் வீக், தே வென்ட் டூ ஃபார் அப்படின்னு அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஒரு சமாதானத்துக்கு வழிவகுக்கும் எதிர்பார்க்கறது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சைனாவும் அமெரிக்காவும் லண்டன்ல அவங்க வந்து அந்த சந்திப்பு நடத்திருக்காங்க. அந்த ட்ரேடுக்கான ஒரு பிராடர் ஃப்ரேம் ஒர்க், நமக்குள்ள எப்படி சண்டை போட்டுக்காம ஒரு சமாதானமாக ஒரு வின் சிச்சுவேஷனை நோக்கி போவது அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ஹை லெவல் டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் பாசிட்டிவா அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்துகிட்டு இருக்கதாவும் சொல்றாங்க. சோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் அவங்கள மட்டும் இல்ல, இந்தியாவை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா ரேர் எர்த் மேக்னெட்ஸ் சொல்றோம், ரேர் எர்த் மினரல்ஸ் சொல்றோம் இல்லையா? அதுல குறிப்பாக இந்த மேக்னெட் ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ்ல அதுல பயன்படுத்தக்கூடிய அந்த ரேர் எர்த் வந்து சைனால, இந்தியாவில இல்லைன்னு இல்லை, இந்தியாவில இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்குங்கிறாங்க. பட் அங்க வந்து அதற்கான ஃபெசிலிட்டிஸ் மிகப்பெரிய அளவுல கிரியேட் பண்ணி கான்சென்ட்ரேட்டடா அதை வந்து எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, போக்கஸ்டா, குறைந்த காஸ்ட்ல. அதனால வந்து அதை பீட் பண்ணி நம்ம ஒரு இதை ரெடி பண்றதுக்கு நாளாகும். அப்படிங்கிறதுனால அவர்களை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல உலகம் இருக்கு. இந்தியாவில பாத்தீங்கன்னா OEMன்னு சொல்லுவோம், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். இவர்கள் பல பேர் வந்து போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை இந்த இறக்குமதியாளர்கள் வந்து ஃபோர்ஸ் மேஜூர் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ற பிளான் பண்றாங்க. ஃபோர்ஸ் மேஜூர் கிளாஸ்னு ஒண்ணு ஒப்பந்தத்துல போடுவாங்க. தன்னை மீறி தன் கட்டுப்பாட்டில் இல்லாத இயற்கை சார்ந்த வேறு சில விஷயங்களால இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போனால் அந்த பெனால்டி, இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து எனக்கு விலக்கு அளிக்க வேண்டும்னு வந்து 2 ஒப்பந்ததாரர்களும் போட்டுக்குவாங்க. ஒரு ஒப்பந்தத்தினுடைய இரு பக்கம் இருப்பவர்களும் போட்டுக்குவாங்க. பூகம்பம் அந்த மாதிரி எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாக ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதற்கு நான் பொறுப்பு இல்லை, இதை நிறைவேற்ற முடியாமல் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அப்ப அதை நீங்க பொறுத்துக்கணும், எனக்கிட்ட இழப்பீடு கேட்கக்கூடாது அப்படின்னு, பெனால்டி போடக்கூடாது அப்படின்னு. அதை வந்து எக்ஸசைஸ் பண்ண போறதா சொல்றாங்க. ஏன்னா இது வந்து எதிர்பாராமல் நிகழ்ந்த நிகழ்வு. சைனாங்கிறது இப்படி நடந்து நாங்க எதிர்பார்க்கலன்னு. ஏன்னா சைனா ஏன் இதை பண்றாங்கன்னா, இந்த மேக்னெட்ஸ் வந்து இந்த ஆட்டோமொபைல் எக்யூப்மெண்ட்ஸ்ல மட்டும் இல்ல, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்ல மட்டும் இல்ல, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லயும் பயன்படுத்துறதுனால அதை நான் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், NVIDIA அந்த நிறுவனம் வந்து ஒரு குறிப்பிட்ட சிப்பை வந்து சைனாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு அமெரிக்கா தடை விதித்தது. ஏன்னா அது அங்க இருக்கக்கூடிய சில டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ல பயன்படுத்தப்படலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுல டவுன் கிரேடட் வெர்ஷன் அலோவ் பண்ணாங்க. அப்புறம் அதையும் நிறைய கர்ப்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட பிளாக் பண்ணிட்டாங்க. இது டிட் ஃபார் டேட்டா அவங்க பண்றாங்க. இதுல இந்தியா மாதிரி நாடுகளும் நம்ம ஆட்டோமொபைலும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக சமீப காலமாக பாத்தீங்கன்னா 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சில ஆயிரம் வாகனங்கள் வித்துக்கிட்டு இருந்தது. மாருதியில எல்லாம் பாத்தீங்கன்னா EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இப்ப பார்த்தா சமீப காலமாக லட்சக்கணக்கில் விற்க ஆரம்பிச்சிருக்கு. சோ அப்ப
அந்த மாதிரியான நிறுவனங்களுடைய விற்பனையும் பாதிக்கிறது. இன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட சில EVs நாங்க உற்பத்தி பண்ணாரதை பத்தி பரிசீலனை செய்கிறோம், குறைக்க போகிறோம், ஏன்னா செய்ய முடியாத ஒரு சூழல் அவர்களுக்கு வந்துடும் பயப்படுறாங்க. அதனால இன்னைக்கு அதனுடைய பங்குனுடைய விலை கூட கிட்டத்தட்ட ஒரு 68 ரூபாய் இறங்கி இருந்தது. பெரிய இறக்கம் இல்லை, இறங்கி இருந்தது. ஏன்னா அவர்களும் அதை கவனிக்க துவங்கிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஓகே, இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் கிடைக்கிறதுல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஆட்டோ செக்டார் பெரிய லெவல்ல பாதிக்கப்படும். நிச்சயமாக, குறிப்பாக EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப பாதிக்கப்படும். ஆனால் அது மட்டுமல்ல, மற்ற எல்லா வாகனங்களுமே ஆட்டோமொபைல் வாகனங்களுக்கு, அது இருசக்கர வாகனம், 2 வீலர்ஸா இருக்கட்டும், 3 வீலர்ஸா இருக்கட்டும், 4 வீலர்ஸா இருக்கட்டும், ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள், லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே வேண்டி இருக்குது. ஏன்னா ஆல் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், எங்கெல்லாம் சுவிட்ச் இருக்கோ பட்டன் இருக்கோ நீங்க ஆன் பண்ணணுமோ அந்த மாதிரியான ரிலேட்டட் காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது தேவைப்படுகிறது. சோ அதனால இது கொஞ்சம் விரைவில் இதற்கான தீர்வு, ஏன்னா ஏப்ரல் 4க்கு பிறகு இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு வரைக்கும் எந்த நிறுவனத்திற்கும் சைனா இறக்குமதிக்கு அனுமதி கொடுக்கல. இந்தியாவில் ஒரு நிறுவனத்தோட ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, அவங்க ரீஃபைல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க, மற்றவங்களுக்கு அனுமதியே கொடுக்கல. அப்ப ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு ஒப்புக்கொண்டு அனுமதி கொடுக்குறோம்னு சொன்னவங்க ஆனா எந்த அனுமதியும் கொடுக்காம இருக்காங்க. இதை நம்ம கவனிக்கணும். சோ இது விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும். இதற்கிடையில ஆல்டர்னேட்டா நீண்ட கால அடிப்படையில் இந்தியாவில் நமக்கு அதுக்கான ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்றதுக்கு அரசு முயற்சி எடுக்க போறதாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது வந்தா நல்லதுதான், இதை பயன்படுத்தி. சார், மார்க்கெட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப IEX 10% டவுன் ஆயிருக்கு, ஓக் ஹார்ட் ஏறி இருக்கு. என்ன சார் ரீசன் ஏதாவது இருக்குங்களா? நிச்சயமா இருக்கு. பொதுவாக நம்ம தனிப்பட்ட பங்குகளை பத்தி அதிகம் பேசுறது இல்லைனாலும் இதெல்லாம் முன்னணி பங்குகள், அடிக்கடி நிறைய ட்ரேட் ஆகக்கூடிய பங்குகள், அதுவும் கணிசமான ஏற்ற இறக்கத்துல இருக்கிறதுனால நம்ம அதை நிச்சயம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். IEX பொறுத்த வரைக்கும் நம்ம நேத்து பார்த்திருப்பீங்க, நேத்து முந்தா நாள்லாம் நம்ம இந்த MCXக்கு பவர் எனர்ஜி ட்ரேட்ல அனுமதி கொடுத்திருக்காங்க செபி. அப்படிங்கிறதுனால அது அந்த பங்கினுடைய விலை அதிகரிச்சது, புதிய உச்சத்தை தொட்டது, முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு. அப்ப நார்மலா அது ஒரு போட்டிக்கு வரும் பொழுது போட்டியில் இருக்கக்கூடிய IEX நிறுவனத்துடைய விலை குறையணும். ஆனால் அதுவும் அதிகரித்தது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ரேபிடோ ஃபுட் டெலிவரியில வரப்போகுதுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும், நான் பேசணும், ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் விலை இறங்குனுச்சு. அந்த மாதிரி இதுவும் இறங்கி இருக்கணும். ஆனால் IEX நேற்று ஏறியது. காரணம் என்னன்னா, அந்த மார்க்கெட்டே எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஒரு மிகப்பெரிய போட்டியாளர் சந்தைக்கு வரும் பொழுது இந்த சந்தை மேலும் விரிவடையும். அப்ப பெரிய அளவுல நமக்கு ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டது. ஆனால் இன்று அதற்கு நேர் மாறாக கிட்டத்தட்ட வணிகத்துக்கிடையே 10% கிட்ட இறங்குனுச்சு. முடிவடையும் போது 8% இறங்கி 16 ரூபாய் குறைந்து 213 ரூபாய் 14 ரூபாய் இருந்தது. இப்ப 193 ரூபாய் கிட்ட முடிவடைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங்க பவர் மினிஸ்டர் கால் ஃபார் பண்ணிருக்காரு. இந்த துறை சார்ந்தவர்களுடைய விற்பனர்கள், அந்த துறையில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள், முக்கியமானவர்களை கூப்பிட்டிருக்காங்க பேசுறதுக்கு. அதுல ஒரு விஷயம் என்ன பேசப்படலாம் என்று சொல்லப்படுகிறது என்றால், மார்க்கெட் கப்ளிங். இது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பேசப்பட்டது. அந்த மெக்கானிசத்தை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மார்க்கெட் கப்ளிங் அப்படின்னா என்னன்னா, இந்தியாவில் ஏற்கனவே 3 பவர் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இப்ப MCX 4. இப்ப ஒண்ணுல 10 ரூபா இருக்கும் பவரோட விலை, இன்னொன்னுல 12 ரூபா இருக்கும், இன்னொன்னுல 16 ரூபா இருக்கும். அப்ப மக்கள் குழப்பம் அடைவார்கள். உதாரணமா யோசிச்சு பாருங்க, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரிலையன்ஸ் 2300 ரூபா இருக்குன்னு வச்சுங்க, 1400 ரூபா இருக்குன்னு வச்சுங்க. NSEல 1900 இருக்கு அல்லது 1800 இருக்குன்னா ஒரே குழப்பமா இருக்காது. என்ன ஒரே ரிலையன்ஸ் தானா, இது ஒரே டெலிவரி டேட்டு ஒரே அப்படிங்கிறப்ப, அப்ப அதனால என்ன பண்ணலாம், இப்போ NSE BSEக்கு இடையே மார்க்கெட் ரவுட்டிங்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. நீங்க ஒரு ஆர்டர் 1000 போட்டீங்கன்னா பெஸ்ட் 1000 எங்க கிடைக்குதோ, இங்க ஒரு 538, அங்க ஒரு 430, இப்படி சேர்த்து வாங்கி கொடுக்கும் BSE NSE. அது மாதிரி இங்க மார்க்கெட் கப்ளிங், ஒரு உதாரணத்துக்கு சொல்லி மார்க்கெட் கப்ளிங்கிறது கொண்டு வந்தால் IEX யூனிக்னஸ் போய் எங்க பெட்டர் ரேட் கிடைக்குதோ அங்க போய் ஆர்டரை வாங்கும். அது நம்ம MCX இருந்தா MCXக்கு போவோம், வேற ஸ்டாக் ரெண்டு இருக்கு அதுக்கு போவோம் அப்படின்னு. சோ அது வந்தால் IEX தலைமை பீடம், அது தலைமையிடம் பாதிக்கப்படும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு இதுல எதுக்காக இதை நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம்னா, எங்கெல்லாம் ரெகுலேஷன்ஸ் அதிகமா ரோல் பிளே பண்ணுதோ, there is something called regulatory risk. நம்ம பொதுவாக மார்க்கெட்ல பேசக்கூடியது ஃபைனான்சியல் ரிஸ்க், எக்கனாமிக் ரிஸ்க், கண்ட்ரி ரிஸ்க்னு இருக்கு. உதாரணமா பாகிஸ்தான்ல முதலீடு செய்வோமா, கண்ட்ரி ரிஸ்க் பண்ண மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு நாடுகள்ல முதலீடு செய்ய மாட்டோம். ஆனால் இந்தியால பண்ணுவோம். ஈவன் நம்ம ஸ்ரீலங்கால கூட இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பண்ணலாம். பட் கண்ட்ரி ரிஸ்க்னு சொல்றது அது மாதிரி இது ரெகுலேட்டரி ரிஸ்க். அந்த ரெகுலேஷனை சேஞ்ச் பண்ணா எல்லாமே மாறி போயிடும். IRCTCக்கு அந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டரி ரிஸ்க் வந்தது ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு, மறந்திருக்க முடியாது. அவங்க அந்த ரெவென்யூ ஷேரிங் போட்ட உடனே அந்த பங்கினுடைய விலை கணிசமாக ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததை பார்த்தோம்.
அது மாதிரிதான் இது வந்து இந்த எதெல்லாம் ஹைலி ரெகுலேட்டடோ அங்கெல்லாம் ரெகுலேட்டரி ரிஸ்க் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் பேசினேன். ஒர்க் ஹார்டை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட இந்த சமீப காலமாக ஒரு நாட்களாக தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 17% ஏறி இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து பயோசிமிலர்ஸ் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 19 ஃபைலிங்ஸ் 5 அப்ரூவல்ஸ் இது பண்ணிருக்காங்க. புது புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதனால அதுல வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதனுடைய செயல்பாடுகள் பெட்டரா இருக்கும்னு. பட் கடந்த சமீப காலம் வரைக்கும் கூட அவங்க வந்து நஷ்டத்துல இருந்தாங்க. அந்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கியதுங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, சோ அதையும் நம்ம நினைவுல வச்சுக்கணும். எவாலுவேட் பண்ணி அந்த ரிஸ்க் முடிந்தவர்கள் தான் இந்த மாதிரி இதுல நம்ம வந்து அதை பத்தி அணுகணும்ங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கோம். இந்த பங்கை பத்தி பேசுறப்ப ஐபிஓ என்எஸ்டிஎல் அவங்க வந்து ஐபிஓல வரப்போறாங்களா சார்? ரொம்ப 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 நாளா பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். தேசிய பங்கு சந்தை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஐபிஓ. என்எஸ்சி நிறைய அதிகமா பங்குகள் வைத்திருக்கக்கூடிய என்எஸ்சி ப்ரொமோட்டட் டெபாசிட்டரி என்எஸ்டிஎல். இது ரெண்டும். இதுல என்எஸ்சி சீக்கிரமா வரும்னு செபி வந்து தலைவரே வந்து சொல்லியிருந்தாரு. ஒப்புதல் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம், வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு. இப்ப என்எஸ்டிஎல் பற்றி சில தகவல்கள் வெளியா இருக்கிறது. நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரிஸ் லிமிடெட்ங்கிறது சிடிஎஸ்எல் மாதிரி, சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். ஏற்கனவே அது வந்து பிஎஸ்சி ப்ரொமோட்டட் பங்கு சேர்ந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த என்எஸ்டிஎல் தான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. இருந்தாலும் அதனால ஆரம்பத்துல வந்து என்எஸ்டிஎல்ட்ட நிறைய அரசு நிறுவனங்கள், அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள்லாம் அங்க டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுனால இன்னைக்கு தேதி கூட வேல்யூ வைஸ், அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வைஸ் என்எஸ்டிஎல் மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தாலும், என்ன மதிப்பீட்டின் அடிப்படையில பல பங்குகள் அவங்க வைத்திருந்தால் கூட, ஹோல்ட் பண்ணியிருந்தா கூட, நம்பர் ஆஃப் டிமெட் அக்கௌண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்களை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக சிடிஎஸ்எல் வைத்திருக்கிறார்கள். சிடிஎஸ்எல் நிறைய ரீட்டைல்ல போக்கஸ் பண்ண மாதிரி கருதப்படுகிறது சந்தையை பொறுத்த வரைக்கும். சோ சிடிஎஸ்எல் ஒரு விதத்துல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா என்எஸ்டிஎல் இன்னொரு விதத்துல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த என்எஸ்டிஎல் உடைய ஐபிஓங்கிறது ஐபிஓவா கருத முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது பெரும்பாலும் ஆஃபர் ஃபார் சேலா இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்து பங்குகளை வைத்திருக்கக்கூடிய என்எஸ்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ பேங்க், இந்த மாதிரியான நிறுவனங்கள் அவர்களுடைய பங்குகளை பொதுமக்களுக்கு விற்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படித்தான் நான் பாக்குறேன். அதுதான் கடந்த காலங்களில் பேசப்பட்டது. ஏன்னா என்எஸ்டிஎலுக்குன்னு பெரிய அளவுல எக்ஸ்பான்ஷனுக்கோ டைவர்சிபிகேஷனுக்கோ பெரிய தேவை இருக்கதா எனக்கு தெரியல. ஐ மே பி ராங், பொறுத்திருந்து பார்க்கணும். அதனால அவர்கள் பெரிய அளவுல நிதி திரட்டுவார்களா தெரியல. அப்படியே இருந்தா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் ஒருவேளை கொஞ்சம் நிதி திரட்டலாம். பட் பெரும்பாலும் இட் வில் பி ஆஃபர் ஃபார் சேல். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பங்கு ஒரு கணிசமான விலைக்கு விற்கப்படுகிறது, சந்தையில ஆதரவு கிடைக்கிறதுன்னா அதுல பலனடைய போறது என்எஸ்டிஎல் விட வேறு சில நிறுவனங்கள். யாரு? என்எஸ்சி, ஸ்டேட் பேங்க், ஐடிபிஐ. இந்த மாதிரி இந்த என்எஸ்டிஎல் நிறுவனத்தில் பங்குதாரர்களாக இப்ப இருக்கக்கூடிய பலர் இந்த பங்குகளை விற்கும் பொழுது, ஏன்னா இவங்க எல்லாம் முதலீடு செய்து ரொம்ப குறைவான விலையில பல ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போனஸா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். கரன்சி கமாடிட்டி எப்படிங்க சார் இருக்கு இன்னைக்கு? பிளாட் சார். கரன்சியில் ஒன்னும் ஒரு 7 பைசா இறக்கத்துல 85 ரூபாய் 57 பைசான்னு இருந்தது என்எஸ்சி டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல, ஃபியூச்சர்ஸ்ல. அதே மாதிரி வந்து கமாடிட்டிலையும் ஒன்னும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஒரு சில்வர் மட்டும் ஒரு கரெக்ஷன் ஆயிருச்சு. 1,07,000 இருந்தது, இப்போ 1,06,000 கீழே வந்திருக்கு. கோல்டு க்ரூட் ஆயில்ல பெரிய சேஞ்சஸ் இல்ல, சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் குறிப்பிடத்தக்க அளவுல சொல்றேன். இப்ப உங்கள்ட்ட சொல்லிட்டு அரை மணி நேரத்துல கூட அது மாறிடும். அதனால அந்த அளவுக்கு சிக்னிபிகண்டான ஒரு மாற்றம்ங்கிறது சர்வதேச சந்தையிலும் இல்லை, இங்கும் இல்லை. சர்வதேச சந்தையில க்ரூட் 66 தொட்டுச்சு, திரும்ப அந்த 66 கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் பெரிய சேஞ்ச் எதுவும் கிடையாது. அங்க யூஎஸ் டாலர் இண்டெக்ஸும் 99 கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த அன்கிளைம்டு டெபாசிட் இருக்குல்ல சார் பேங்க்ல, ஆமா, அதை எப்படி கிளைம் பண்றதுன்னு ஏதாவது இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வந்திருக்குங்களா? இல்ல எஃப்எம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். பைனான்ஸ் மினிஸ்டர் அதை வலியுறுத்தி இருக்கிறார். வங்கிகள் மற்றவங்க எல்லாம் வந்து இந்த அன்கிளைம் டெபாசிட்டை திருப்பி கொடுக்கக்கூடிய வேலையை கொஞ்சம் விரைவாக செய்யணும். இந்த அன்கிளைம்டு டெபாசிட்டை ரீஃபண்ட் பண்றதை வந்து பண்ணுங்க. ஏன்னா அன்கிளைம்டுங்கிறது எப்படி வருதுன்னா, நிறைய பேர் பெரியவங்க போட்டுட்டு இறந்து போயிருப்பாங்க, இவர்களுடைய பிள்ளைகள் அமெரிக்கால இருப்பாங்க, அல்லது நாமினி கரெக்டா போடாம இருக்கும், அடுத்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, பாஸ்புக் கையில இருக்காது, ஏன்னா இப்ப எல்லாம் எலக்ட்ரானிக் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான விஷயங்களால வந்து அன்கிளைம்டா இருக்கும். இதுக்கு உரியவர்களை கண்டுபிடித்து இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில கொடுங்க, விரைவுபடுத்துங்கன்னு தொடர்ந்து நிதி அமைச்சகம் சொல்லிட்டு வருது. அதைத்தான் அவர் இன்னைக்கு நேற்று சொல்லியிருக்காங்க. அவங்க இது மிகப்பெரிய அளவுல இருக்கு. கிட்டத்தட்ட அன்கிளைம் பேங்க் டெபாசிட் வந்து 78,000 கோடி சொல்றாங்க. மார்ச் 2020, போன வருஷம் மார்ச். ஆமா, இது வந்து அதுக்கு முந்தைய ஆண்டோட 26% அதிகரிச்சிருக்குது. வேற இதுல ஸ்டேட் பேங்க் மட்டும் 8,000 கோடி. சோ அதனால இது வந்து ஒரு முறை நெறிமுறைப்படுத்தணும். இது நம்ம முதலீட்டாளர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, முதல்ல உங்க ஆதார் கார்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்டோட, உங்க டிமேட் அக்கௌண்டோட, உங்க பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், இது எல்லாத்தையும் ஒண்ணா லிங்க் பண்ணுங்க.
எல்லா இடத்துலயும் நாமினி போடுங்க. நாமினி டீடைல்ஸை ஃபுல்லா கொடுத்துருங்க. நாமினியுடைய போன் எல்லாத்துலயும் ஃபெசிலிட்டி இருக்கு. நாமினியோட போன் நம்பர், மெயில் ஐடி, பேன் நம்பர், ஆதார் நம்பர், இது எல்லாத்தையும் கொடுங்க. கொடுத்து கரெக்டா போட்டுருங்க. இல்லைன்னா நாளைக்கு இது அன்கிளைம்ட் ஆகி அது எங்கேயோ போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால இது மறக்காமல் செய்யணுங்கிறத தான் நம்ம இங்க சொல்லணும். ஓகே, ஆனா எஃப்எம் அப்படி சொல்றாங்க சார். இதோட பேங்க்குக்கு அந்த பணம் இருக்குதுங்கிறது உங்களுக்கு நன்மை தானே சார் இருக்கும்? இல்ல அப்படிதான். இது இப்ப ஐஇபிஎஃப்க்கு போயிட்டு ஷேரை திரும்ப பெற முடியாத கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி இதுவும் போயிட்டு அப்புறம் லேட்டரா கண்டுபிடிச்சு திருப்பி கேட்டா, அதனால இப்பவே கொடுத்துருங்க. கிளீன் அப் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத அவங்க வந்து இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்டுக்கு மாத்துறது கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனால் இது பேங்க்குக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வங்கியினுடைய லாப நஷ்டத்துல காமிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. எனக்கு தெரிந்து இந்த மாதிரியாக அன்கிளைம்டா இருக்கிறதெல்லாம் இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்டுக்கு தான் இது போகணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து மார்க்கெட்ல யூபிஐயும் பயன்படுத்த முடியுமா சார்? செபி ஏதாவது ரூல் கொண்டு வந்திருக்காங்களா? அதாவது அது என்ன நீங்க கேக்குறது கரெக்ட். அதாவது யூபிஐ பயன்படுத்துறது இப்பவே முடியும். பட் ஆனாலும் அது தப்பான லிங்க் அனுப்பிச்சு யாராவது தவறான லிங்க்ல எல்லாம் பணம் கட்டுறோம். உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டால வந்தது. தொடர்ந்து நம்ம போன வாரம் கூட பார்த்தோம் செய்தித்தாள்கள்ல, ஊடகங்கள்ல இந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்பிச்சாங்க. லிங்க்ல கிளிக் பண்ணேன், உடனே பணம் போயிடுச்சு, இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, செபியிடம் பதிவு பெற்ற மார்க்கெட் இன்டர்மீடியரி, ஸ்டாக் புரோக்கர்ஸா இருக்கலாம், அல்லது ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸா இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தனியா டிஸ்டிங்டா தெரியற மாதிரி வேலிடேட்டட் ஒரு யூபிஐ ஐடி கொடுக்க போறாங்க. @valid அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்டோட. அந்த @validக்கு முன்னால என்ன வரும்னா, நம்ம யாருக்கு பணம் கொடுக்குறோமோ அவங்களோடது வரும். உதாரணமாக நான் வந்து விகடனுக்கு பணம் கொடுக்குறேன். விகடன் தான் ஒரு மார்க்கெட் ரெஜிஸ்டர்ட் இன்டர்மீடியரின்னு வச்சுக்கோங்க. நானே விகடனோ. அப்ப விகடன் @valid அப்படின்னு வேலிடோட என்ன வரும்னா, உங்க வங்கியினுடைய பெயர் வரும். உங்களுடைய வங்கியினுடைய பெயர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, SBIன்னு வச்சுக்கோங்க. சோ விகடன் @valid SBI. சோ விகடன்ங்கிறது நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், SBIங்கிறது உங்களுக்கு ஸ்டேட் பேங்க்ல இருக்கு, அங்க போகும். வேலிடுங்கிறது வந்து அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி, ஹேஷ்டாக் மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்குற மாதிரி. ஓகே, சோ பேங்க்ஸ் எல்லார்ட்டையும் இப்போ வந்து சொல்றாங்க. அதே மாதிரி மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்டர்மீடியரிஸ் இவங்க எல்லாருக்குமே பேமெண்ட் வந்து இது மூலமா தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல போறதா. இன்னும் அது வந்து 100% நடைமுறைக்கு வரல, பட் இது வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இதன் மூலமாக மட்டுமே யூனிக் ஐடியா கொடுத்துட்டு இதன் மூலமாக மட்டுமே பணம் கொடுக்கணும்னு கொண்டுட்டா இந்த பிரச்சனை வராது. பாருங்க, நான் தவறா யாருக்கோ பணம் அனுப்பிச்சிட்டேன், யாரோ லிங்க் அனுப்பிச்சாங்க, அதுல அனுப்பிச்சு பணம் போயிடுச்சு அப்படிங்கறதுலாம் வராது இல்லையா? சோ அதனால இது வந்து ஒரு சர்டிஃபைடு யூபிஐ ஐடி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இது அனுப்பிச்சா பத்திரமா உரிய ஒரு இடம் போய் சேரும். இன்னும் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மாதிரி. சூப்பர். சாதாரண போஸ்ட் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் உள்ள வித்தியாசம். ஆமா சார். சார் தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி ரொம்ப டீட்டெயிலாக பகிர்ந்துக்கிட்டீங்கன்னு இன்னைக்கு ஷோல. NSDL, UPI, ட்ரம்ப், எலான் மஸ்க், நம்ம எஃப்எம் ஸ்டேட்மெண்ட்னு ஆரம்பிச்சு. தேங்க்யூ சோ மச் சார். நன்றி. 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.